அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இயல்பு வழக்கு தகுதி வழக்கு இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது செவன்த்து தமிழில் இருக்கக்கூடிய ஒரு இலக்கண பகுதிங்க. இது மிக முக்கியமான ஒரு பகுதி. இதிலிருந்து நமக்கு வினாத்தாளில் அடிக்கடி வினாக்கள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் முழுமையாக நம்ம இதை கடைசி வரைக்கும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் முழுமையாக உங்களுக்கு வழக்குனா என்ன, இயல்பு வழக்குனா என்ன, தகுதி வழக்குனா என்ன எல்லாமே உங்களுக்கு தெரியும். முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வர்றவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், வழக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு வார்த்தையை ஒரு சொல்லை எப்படி பயன்படுத்தினாங்களோ நாமளும் அதே மாதிரி பயன்படுத்துவோம் பார்த்தீங்களா, அந்த முறையை தான் நம்ம வழக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ வழக்கு எத்தனை வகைப்படும்னு கேட்பாங்க, ரொம்ப முக்கியமான ஒரு வினா. ஸோ வழக்கு அப்படின்றது 2 வகைப்படும். ஒன்று இயல்பு வழக்கு, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா தகுதி வழக்கு. வழக்கு எத்தனை வகைப்படும்னு நீங்கள் பாட்டுக்கு நீதிமன்ற வழக்காக இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது. ஸோ இலக்கணத்தில் நமக்கு வழக்குன்ற ஒரு பகுதி இருக்குது. ஸோ அது எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். ஸோ அப்போ இயல்பு வழக்கு தகுதி வழக்கு இதை பற்றி தான் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இயல்பு வழக்கு. இயல்பு வழக்குனா என்னதுங்க, ஒரு பொருளை அதை எப்படி சொன்னால் நமக்கு புரியுமோ, எப்படி குறிப்பிடணுமோ அதை அப்படியே குறிப்பிட்டு சொல்கிறத தான் இயல்பு வழக்கு. சரியாங்க, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு பொருள் இருக்குது, அதற்கு ஒரு இயல்பான சொல்லால் நம்ம குறிப்பிடுறத தான் இயல்பு வழக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்னு கேட்பாங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறணும். வழக்கு அப்படின்றது 2 வகைப்படும். ஒன்று இயல்பு வழக்கு, இன்னொன்று தகுதி வழக்கு. இதில் இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்னு கேட்பாங்க. இயல்பு வழக்கு பாருங்கள், மொத்தம் 3 வகைப்படுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வினா. பாருங்கள், ஃபஸ்ட் ஒன்று இலக்கணமுடையது, அடுத்த செகண்ட் ஒன்று இலக்கண போலி, மூணாவது மருவு. சரியாங்க. ஸோ அப்போ இயல்பு வழக்கு அப்படின்றது 3 வகைப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, இலக்கணம் உடையது. ஸோ அதை பிரித்து பாருங்களேன், உங்களுக்கே மீனிங் புரியும். அப்போ ஒரு சொல்லை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, அந்த சொல்லுக்கு கண்டிப்பான முறையில் இலக்கண முறைப்படி நீங்கள் இலக்கண முறை என்ன இருக்கோ அதன்படியே நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அதை தான் என்ன சொல்கிறோம், இலக்கணம் உடையது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியாங்க. ஸோ அப்போ பாருங்கள், இலக்கண நெறி மாறாமல் அமைந்த சொல்லு தான் இலக்கணமுடையது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். சரியாங்க. ஸோ நமக்கு எடுத்துக்காட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க, நிலம், மரம், வான், எழுது. அப்போ நிலம்னா நிலத்தை தான் குறிக்குது, மரம்னா நமக்கு தெரியும், வான் அப்படின்னா வானத்தை குறிக்குது, எழுது அப்படின்னா எழுத சொல்கிறத நமக்கு என்னதுங்க, ஸோ இயல்பாகவே அதாவது இலக்கண முறைப்படி தான் இருக்குது. ஸோ எழுது அப்படின்றதுக்கு இலக்கண முறை தான். ஸோ அப்போ அந்த நெறி மாறாமல் அப்படியே வரதை தான் நம்ம இலக்கணமுடையது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், இலக்கண போலி கொடுத்துருக்காங்க. சரியாங்க. அப்போ இதை பிரித்து பாருங்கள், இலக்கணம் போலி. அப்போ இலக்கண முறைப்படி இல்லை, அது போலியாக இருக்குது. அப்படி போலியாக இருந்தாலும் கூட, அதாவது இலக்கண முறைப்படி இல்லாமல் இருந்தாலும் கூட அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணி நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா, அதைத்தான் நம்ம இலக்கண போலி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ எடுத்துக்காட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஆரம்பத்தில் நம்ம புரிதலுக்காக அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். நம்ம இல்லம்னா வீடு, வீட்டோட முன்பகுதியை இல்முன் அப்படின்னு தான் குறிக்கணும். ரொம்ப முக்கியமானதுங்க, இதை பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது இல்லத்தோட முன்பகுதியை இல்முன் அப்படின்னு தான் குறிக்கணும். ஆனால் நம்ம அப்படியே அங்கே குறிக்கிறோம், அதை முன்றில் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க. ஸோ அதவே தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் இல்லத்தோட முன்பகுதியை என்ன சொல்லணும், இல்முன் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் முன்றில்னு சொல்கிறோம். சரிங்களா. அடுத்தது பாருங்கள், கிளை இருக்குல்லங்க, அந்த கிளையோட நுனியை கிளை நுனி அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் நம்ம மரத்தில் ஏறினோன்னு என்ன சொல்ல, நுனி கிளையை பிடிக்காதரா, கீழே விழுந்துருடா, உடஞ்சிரும், இப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். யாரும் கிளை நுனியை பிடிக்காத அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். சரியாங்க. ஸோ அப்போ கிளையோட நுனியை கிளை நுனின்னு சொல்லணும், ஆனால் நம்ம நுனி கிளை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியாங்க. ஸோ இந்த ரெண்டுமே பாருங்களேன், இந்த ரெண்டுமே இலக்கண முறைப்படி இல்லை. சரியாங்க. இருந்தாலும் கூட இது இலக்கணம் உடையது மாதிரியே நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம இதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லி சொல்கிறோம், இலக்கண போலி. நீங்களே பாருங்கள், இதை பெரும்பாலும் இந்த இலக்கண போலியில் முன் பின், அதாவது முன்னாடி வர்றதை பின்னாடி போடுவோம், பின்னாடி வர்றதை முன்னாடி நம்ம கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி இந்த முன்னாடி இருக்கக்கூடிய பகுதி பின்னாடி இருக்கக்கூடிய பகுதிகள் தான் மாறி மாறி இருக்கிறதுனால இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்றது, முன் பின்னாக தொக்க போலி. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க.
அப்போ முன்பின்னாக தொக்க போலி அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா இலக்கண போலி தான். ஸோ எடுத்துக்காட்டு என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க பாருங்கள். புறநகர், அதாவது நகர் இருக்கும். இந்த நகரத்தோட புறப்பகுதியை நகர்ப்புறம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் நீங்களே பாருங்களேன், புறநகர் பேருந்து அப்படின்னு தான் நமக்கு பேருந்தில் எழுதியிருப்பாங்க. ஆனால் நகர்ப்புற பேருந்துன்னு யாரும் எழுதியிருக்க மாட்டோம். ஆக்சுவலாக நகர்ப்புறம் அப்படின்றது தான் கரெக்டு. ஆனால் புறநகர்னு எழுதியிருப்பாங்க. அது இலக்கண போலி. சரியாங்க. அதே மாதிரி வந்து வாய்க்கால் அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா. கால்வாய்ன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ முன்னாடி பின்னாடின்னு தான் நம்ம மாற்றி மாற்றி பேசுவோம். சரிங்களா. சதைன்னு தான் சொல்லணும். ஆனால் நம்ம எல்லாருமே தசைன்னு சொல்கிறோம். சரியாங்க. கண் கடை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் நம்ம கடைக்கண் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதை கொடுத்து இது எதற்கு எடுத்துக்காட்டுன்னு உங்ககிட்ட கேட்பாங்க. இலக்கண போலிக்கு எடுத்துக்காட்டுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியாங்க. அடுத்தது பாருங்கள். அடுத்தது வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, மருவு அப்படின்னா எல்லா வார்த்தைகளையும் எல்லா நேரத்துலையும் நம்ம ஒரே மாதிரி பயன்படுத்த மாட்டோம். சரியாங்க. அப்போ சில நேரத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இலக்கண முறைப்படி பேசாமல் அதை நம்ம சிதைச்சி நம்ம பேசுவோம். அதைத்தான் நம்ம மருவு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த லைன் ரொம்ப முக்கியமானது. இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்களை தான் மருவு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதை எப்படி சார் நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கிறலாம்? தஞ்சாவூர்னு நம்ம சொல்ல மாட்டோம், தஞ்சை அப்படின்னு தான் சொல்லுவோம். திருநெல்வேலியை நெல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கோயம்புத்தூரை கோவை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம சுருக்கி சொல்கிறத தான் மருவு. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இலக்கண முறையிலேருந்து அப்படியே பிறழ்ந்து அதை வந்து அப்படியே சிதைச்சிடும். ஏன்னா தஞ்சாவூருன்ற வார்த்தையவே நம்ம சிதைச்சிட்டு தஞ்சைன்னு சொல்கிறோம். சரியாங்க. அப்போ திருநெல்வேலியை நெல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்து வச்சுக்கிறணும். ஸோ எடுத்துக்காட்டு என்னென்னலாம் சொல்கிறாங்க, கோவை, குடந்தை, எந்தை, போது, சோனாடு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மருவு. சரியாங்க. ஸோ இப்போ நம்ம இயல்பு வழக்கு அப்படின்றத நம்ம 3 தான் சொன்னோம். இலக்கணமுடையது, இலக்கண போலி, மருவு அப்படின்னு சொல்லி சொன்னோமாங்க. இதை நம்ம சிம்பிளாக நமக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த தெரிந்து கொள்வோம் அப்படின்ற இந்த பாக்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தது தாங்க இப்போ சிம்பிளாக சொல்லியிருப்பாங்க. அதாவது பாருங்கள், இல்லத்தோட நுழையக்கூடிய வழி வந்து இல்வாய். கரெக்டு தானேங்க. இல்லத்தோட நுழையக்கூடிய வழியை வந்து இல்லத்தோட வாய் இல்வாய்ன்னு சொல்லணும். இல்வாய்ன்னு சொன்னால் அது இலக்கணம் உடையது. ஆனால் இல்வாய்ன்னு நம்ம சொல்ல மாட்டோம், அதை வாயில் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்போ முன்னாடியும் பின்னாடியும் மாற்றி சொல்கிறதுனால இதை வந்து இலக்கண போலி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ வாயில் அப்படின்ற சொல்ல நம்ம வாயில்னு சொல்ல மாட்டோம், வாசப்படி, அதாவது வாசல் அப்படின்னு தான் சொல்கிறோம். அப்போ வாயில்ன்றதையும் மாற்றி நம்ம வாசல்னு சொல்கிறத தான் மருவு. அப்போ இல்லத்தோட முன்பகுதி அப்படின்னா இல்முன்னு சொல்லணும். இல்முன்னு தான் கரெக்டு. ஆனால் இல்முன்னு சொல்ல மாட்டோம். இல்முன்னு சொன்னோம்னா அதாவது இங்கே நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லத்தோட நுழையக்கூடிய வழி. அப்போ இல்வாய்ன்னு சொல்லணும். ஸோ இல்வாய்ன்னு சொல்ல மாட்டோம் யாருமே, வாயில்னு சொல்லுவோம். வாயில்னா இலக்கண போலி. அந்த வாயிலையும் நம்ம வாயில்னு சொல்ல மாட்டோம், வாசல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்படி வாயிலை நீங்கள் வாசல்னு சொன்னீங்கன்னா அது வந்து மருவு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ இயல்பு வழக்கு இன்ன வரைக்கும் நம்ம பார்த்தோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து தகுதி வழக்கு நம்ம பார்க்க போகிறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. தகுதி வழக்கு அப்படின்னா அதாவது சில விஷயங்களை டைரெக்டாக நம்ம பிறர்கிட்ட சொல்ல முடியாது. அப்படி சொன்னோம் அப்படின்னா அந்த வார்த்தை வந்து ஒரு மாதிரியான ஒரு வார்த்தையாக இருக்கும். சரியாங்க. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான சொற்களை கொண்டு. சரியாங்க. ஸோ தகுதியற்ற ஒரு வார்த்தை இருக்கும், அதை நான் அந்த இடத்துல பயன்படுத்த முடியாது. அதற்கு நிகரான ஒரு தகுதியான வார்த்தையை நான் வேறு சொல்ல நான் பயன்படுத்துகிறத தான் தகுதி வழக்கு. அப்போ தகுதியற்ற வார்த்தைக்கு பதிலாக தகுதியான வார்த்தையை பயன்படுத்துகிறத தான் தகுதி வழக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எப்படி இயல்பு வழக்கு 3 வகைப்படுமோ அதே மாதிரி தகுதி வழக்கும் 3 வகைப்படும். ரொம்ப முக்கியமானது, பார்த்து வச்சுக்கிறணும். ஒன்று இடக்கரடக்கல், இன்னொன்று மங்களம், அடுத்தது வந்து குழுவுக்குறி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியாங்க. ஸோ அப்போ இதில் பாருங்கள், இடக்கரடக்கல் சொல்கிறாங்க. இடக்கரடக்கல்னால் நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிறணும். அதாவது வந்து பிறர்கிட்ட வெளிப்படையாக சொல்ல முடியாத சொற்களுக்கு பதிலாக தகுதியான வேறொரு சொற்களை பயன்படுத்தி சொல்கிறத தான் நம்ம இடக்கரடக்கல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ எடுத்துக்காட்டு பாருங்கள், கால் கழுவி வந்தான், குழந்தை வெளியே போய்விட்டது, ஒன்றுக்கு போய் வந்தேன், இந்த மாதிரி. சரியாங்க. ஸோ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர்றதெல்லாம் நம்ம வந்து என்னதுங்க, ஒன்றுக்கு போய் வந்தேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே வந்து தகாத ஒரு சொல்ல
தகுதியான வேறு சொற்களால் நம்ம சொல்கிறத தான் இடக்கரடக்கல். இப்போ உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, குழந்தை வெளியே போய்விட்டது, இது எதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்பாங்க. ஸோ இடக்கரடக்கலா, இல்லை குழுவுக்குறியா, மங்களமா, இல்லை இயல்பு வழக்கா, இந்த மாதிரி நமக்கு கேட்பாங்க. இதை கொஞ்சம் நீங்கள் பார்த்து வச்சுக்கிறணும். ஸோ இது எதுக்கு கீழே இடம்பெறும் அப்படின்னா, இடக்கரடக்கலுக்கு கீழே தான் இது வந்து இடம்பெறும். அடுத்தது பாருங்கள், மங்களம். மங்களம் அப்படின்னா அதிலே மீனிங் இருக்குங்க. மங்களம் அல்லாத ஒரு சொல்ல, அதாவது மங்களம் இல்லாத ஒரு சொல்ல நான் வந்து எப்படி பேசணும், மங்களமான வேறு சொற்களால் குறிக்கிறத தான் நம்ம வந்து மங்களம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே புரியும். செத்தார் அப்படின்றது வந்து என்னதுங்க, ஒரு சொல்கிறதுக்கே வந்து என்னவாக இருக்குது, ஒரு மங்களம் இல்லாத சொல்லாக இருக்கும். ஸோ அப்போ செத்தார் அப்படின்னு சொல்லக்கூடாது, அதுக்கு பதிலாக வந்து துஞ்சினார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பட் இந்த துஞ்சினாரையும் அது வந்து என்னதுங்க, அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்ன சொல்கிறோம், இயற்கை எய்தினார். ஏன் இதை புக்கில் நீங்கள் நினைக்கலாம், இது என்னடா அவசகுணமாக இருக்கே, இதை ஏன் புக்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப எளிமையான வகையில் புரிகிறதுக்காக தான் புக்கில் கொடுத்துருக்காங்க. சரியாங்க. ஸோ அப்போ மங்களம் இல்லாத சொல்ல மங்களமான வேறு சொற்களால் குறிப்பிடுறது தான் நம்ம மங்களம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த எடுத்துக்காட்டு கூட நம்ம புரிதலுக்காக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓலையை திருமுகம் அப்படின்னு சொல்லி சொல்லணும், கருப்பாடுன்னு சொல்லக்கூடாது, வெள்ளாடு அப்படின்னு சொல்லி சொல்லணும், விளக்க அணை அப்படின்னு சொல்லக்கூடாது, விளக்கை குளிரவை அப்படின்னு தான் சொல்லணும், அடுத்து சுடுகாடுன்னு சொல்லக்கூடாது, நன்காடு அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க. இதை கொஞ்சம் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், அடுத்தது வந்து குழுவுக்குறி. சரியாங்க. அதாவது வந்து எல்லாரும் கூடியிருக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மட்டும் புரிய வைக்கிறதுக்காக நீங்கள் வந்து என்னதுங்க, ஒரு மாதிரி சைகையில் பேசுவீங்க பார்த்தீங்களா, அதை தான் வந்து குழுவுக்குறி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அப்போ பலர் குடியிருக்கக்கூடிய இடத்துல சிலருக்கு மட்டும்தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து என்னதுங்க சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதை தான் குழுவுக்குறி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா. ஸோ அப்போ இதுக்கு எடுத்துக்காட்டு தான் நமக்கு அடிக்கடி கேட்குறாங்க பாருங்கள். பொற்கொள்ளர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பொன்னை வந்து பரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியாங்க. ஸோ பொண்ணு இருக்குல்லங்க, அந்த பொண்ணை எப்படி சொல்லுவாங்களாம், பரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். அடுத்தது யானை பாகர்கள் வந்து ஆடையை வந்து காரை அப்படின்னு சொல்கிறது வந்து எதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்பாங்க, குழுவுக்குறி. இப்போ யானை பாகர்கள் வந்து காரை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ காரை அப்படின்னா நமக்கு டக்குன்னு புரியாது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆடை, அந்த ஆடையை தான் அவங்க வந்து காரை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி பொற்கொள்ளர்கள் எல்லாமே நம்ம பொன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அவங்க வந்து பரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஸோ அப்போ தகுதி வழக்குலையும் 3 வகை சொன்னோம். ஒன்று இடக்கரடக்கல், அடுத்தது மங்களம், அதுக்கப்புறம் வந்து குழுவுக்குறி. ஸோ இதையும் நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம புக்கில் ஒரு பாக்ஸில் தெரிந்து கொள்வோம் அப்படின்ற வடிவத்தில் கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள், இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி. இந்த 3ஐயுமே ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிட்டால் அது இடக்கரடக்கல். சரியாங்க. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு கேட்பாங்க அப்படின்னா, சரியான இணை எது, சரியான கூற்று எது அப்படின்னு சொல்லி அந்த வடிவத்தில் தான் நமக்கு வந்து கேட்பாங்க. பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நாகரிகம் கருதி மறைமுகமாக சொல்கிறத நம்ம இடக்கரடக்கல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மங்களமற்ற சொற்களை மங்களமான சொற்களாக பயன்படுத்தி சொல்கிறோம் அப்படின்றத வந்து மங்களம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பிறர் அறிய முடியாத வகையில் ஒரு குழுவுக்கு மட்டும் புரிகிறது மாதிரி சொல்லக்கூடியதை தான் குழுவுக்குறி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ரொம்ப நம்ம இன்ன வரைக்கும் சொன்னதை சிம்பிளாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ ஒரே லைனில் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த வழக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. இதை கொஞ்சம் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வெற்றிக்கு என்றும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமி உறுதுணையாக இருக்கும். அனைவருக்கும் மிக்க நன்றி.